டேட்டு வேறு 5 ஆகுது, இன்னும் சம்பளம் வேறு இவனுக்கு போட்டு தொலைல, லோன் வேறு கட்டணும், இஎம்ஐ வேறு கட்டணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் பேசாமல் வட்டி வாங்கி என்கிட்ட போனால் இந்த பிரச்சனைலாம் தீர்வோம். இமீடியட்டாக நம்ம கிளம்புவோம். வாஞ்சண்ணா வாஞ்சண்ணா, அண்ணன் வேறு வீட்டில் இருக்கல. வாஞ்சண்ணா வாஞ்சண்ணா, அந்த ஆளுங்கண்ணா. நல்லா விஷயம் அதான் முதல்ல சொல்லிட்டேன். வந்துக்கிறேன். என்ன அங்கலாப்ப வந்துச்சு போனுங்க? அதான் பணம் தேவைப்படுதுண்ணா. கொஞ்சம் பார்த்தாலும் பணம் 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 வாங்குற பணத்தெல்லாம் என்னடா பண்றேன்? நான் என்ன பண்றது? லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அது இது லொட்டு வீட்டு ஒன்னோட ஒன்னா இல்லை. பணம் தேவைப்படுதுண்ணா. போதுமா? 20,000 அங்கலாப்பு பணத்தை வச்சு ஆடம்பரமா செலவு பண்றதுலயும் வாழ்க்கை ஒழிச்சுட்டேன். பணமே கையில நிக்க மாட்டேங்கண்ணா. போதுமா? 20,000 காஃபி சாப்பிடுறேனா? இந்த பணம் தான் தீர மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் பணம் செலவு பண்ணாத, சிக்கனத்தை பயன்படுத்து. பணம் கரெக்டா மெயின்டைன் பண்றேன், நிக்க மாட்டேங்க. வந்து எல்லாரும் ஊர்ல கஞ்சன், ஆடம்பரம் இல்லாத அதனால எனக்கு பேரு கஞ்சன். நீ நிறைய பணத்தை வாங்குற, ஆடம்பரமா செலவு பண்ற, புரியுதா? நான் கஞ்சன் கிடையாது, தேவைக்கு செலவு பண்ணுவேன். இதுக்கு எனக்கு உலகம் கொடுத்துருக்கிற பேரு கஞ்சன். ஓகேவா? ஆமா, இப்போ லோன்ல அதனால உனக்கு உலகம் கொடுத்துருக்கிற பேரு அங்கலாப்பா ஆரம்பம். அந்த அங்கலாப்பா முதல்ல பார்த்து பத்திரமா செலவு பண்ண. சரி. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், பத்திரி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். வாங்க பாலு சார், வாங்க. வாங்க வாங்க உட்காரு. அங்கலாப்பே சேலத்து போறேன். உட்காருங்க சார். கேட்டு வரவங்களுக்கு உங்க சமூக சேவைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நீங்க ஒரு பெரிய தப்பு பண்றீங்க. உங்க சேவை இந்த சமூகத்துக்கு தேவை. அது நீங்க இப்ப நீங்க நல்லது பண்றீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அந்த நல்லது பண்ற ஆட்டத்திலேயே இப்ப நீங்க ஒரு தவறு பண்றீங்க, சொல்ல முடியாது, தவறு பண்றீங்கன்னு என்னடா கொடுக்க வந்தவன் இப்படி தவறு சொன்னானே தப்பா நினைச்சிக்காதீங்க. நீங்க நினைச்சிக்க மாட்டீங்க. நீங்க மட்டும் தவறு பண்ணல, நீங்க கொடுக்குறீங்க. வாங்குற அங்கலாப்பு ஆறுமுகம் தப்பு பண்றாரு. நான் தவறு பண்ணுவேன் சார். ஐயா, உங்களுக்கும் தெரியாம நீங்க பண்ற தவறு அதுன்னு நான். ஆமா, இப்ப நீங்க இவ்வளவு நேரம் கொடுப்பல் வாங்கல வச்சுட்டு பணத்தை எண்ணீங்களே, எப்படி எண்ணீங்க? கரெக்டா எண்ணி கொடுத்தாரு. அவர் எப்படி கொடுத்தாரு, நீங்க எப்படி ஐயா கொஞ்சம் எண்ணி நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அதை எண்ணி காட்டுங்களேன். உங்களுக்கு அதாவது நிறைய பேர் பண்ற தவறு இது. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க தவறு பண்றாங்க. நீங்க அந்த காசு கொஞ்சம் எண்ணி அவர்கிட்ட கொடுங்க. என்னங்களேன் பாருங்க, பணம் 10 செய்யும், அதுக்கு மேலையும் ஒண்ணு செய்யும். அது என்னங்க, இதுதான் நான் சொல்ல வரேன். இதுதான் தப்பா சார்? ஆமாங்க, என்றது தப்பு இல்லை. இப்படி
இப்படி சார் பண்ணீங்க நடக்கிறது தான் நானும் சொல்றேன். அதான் நான் சொல்ல வரேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் பண்ற தவறு இது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏங்க காத்துல நோய் பரவுதுன்றாங்க இன்னைக்கு இல்லையா? கண்டிப்பா காத்துல நோய் பரவுது, மாஸ்க் போட்டுக்க அப்படிங்கிறாங்க. இந்த ரூபா நோட்டை என்ன பண்றான்? இப்படி எச்சு தொட்டு இப்படி எச்சு தொட்டு இப்படி என்றோம் பாருங்க. பணம் பத்தும் நோய் வரும். கண்டிப்பா ஆராய்ச்சியாளர்கள் இதை சொல்றாங்க. நான் சொல்றது இருக்கும். ஏங்க காத்துல பரவுதுங்கும் போது இப்படி கைக்கு கை மாறும் படம் சொல்றாங்க இல்லையா? கைக்கு கை மாறும் படம் தானே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எத்தனை பேரோட எச்சில் இது மாதிரி பட்டு கண்டக்டருக்கு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு டிக்கெட்டு சொல்லுவான் இப்படி இப்படின்னு கொடுக்குறாரு. நம்பவே முடியல சார். பாருங்க, யாருக்கு எந்த நோய் இருக்குதுன்னே சொல்ல முடியல. இப்ப எப்படிதான் எந்த சார் சொல்லுங்க தெரியாம நமக்கு நோய் நோட்டு ஒட்டின்னு போயிட்டேன். அப்படி இருக்கும்போது ஏதோ நமக்கு தெரியாத பரவுற நோய்ங்க இன்னைக்கு எத்தனையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னென்னமோ புது பேர் வச்சு இன்னைக்கு நோய்ங்க பரவிட்டு இருக்கு. அது இப்படியும் பரவத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்குதா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. காத்து மூலமா பரவுது எச்சில கண்டிப்பா சொல்ல வரான். ஐயா இன்னொரு விஷயம், இதுக்கு நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? மகாலட்சுமின்னு சொல்லுவோம்ல, அதுக்கான நாம பயப்படணுமா இல்லையா? அப்படி ஒரு மதிப்பு கொடுத்து அந்த மகாலட்சுமியை நாம இப்படி எச்சில் படுத்தலாமா? அதுதான் வித்தியாசம். பணம் இருந்தா மட்டும் போதாது, புத்தி வேணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வகையிலாவது பயந்தாவது இது எச்சில் படுத்தாம இப்படி என்ன கொஞ்சம் மெல்ல எண்ண போறோம், அவ்வளவுதானே? அது அதுக்கு என்ன தண்ணி டப்பா வைக்குது, அதை எடுத்துட்டு வந்து அதை வச்சுக்கலாம். எந்த நேரத்தில் அதை பயன்படுத்த முடியாது அப்படின்ற நேரத்தில் நீங்க பக்குவமா மெல்ல 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 எண்ணி என்ன அவ்வளோ போய் அவ்வளோ ஸ்பீடா எண்ணி சாதிக்க போறது. நிறைய பணம் புழுங்குற இடத்துல நானும் பார்க்குறேன். எல்லாருக்கிட்டையும் இது சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆமா சார், எல்லாருக்கும் நீங்க அடிக்க மாட்டீங்க. அந்த ஒரு தைரியத்துல நான் சொல்ல. சரி சார், போய் 10 டப்பா ஒன்று வாங்கிட்டு சரிங்க. அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். ரொம்ப நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமல பண்றாங்க தப்பு. இப்படியும் நோய் பரவத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கலாமே. ஒரு சமுதாய நோக்கத்தோடு, சமுதாய ஒரு நல்ல எண்ணத்தோடு 4 பேர் நல்லா இருக்கணும், நோய் பரவக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வோடு தான் இது. என்ன ஒவ்வொருத்தர் திருந்தினாதான் இந்த சமுதாயம் திருந்தும். ஆமா இல்லையா? இது பேரு இதுதான். நான் தப்புன்னு சொல்ல வரல, தவறுன்னு சொல்ல வரேன். நீங்க சொல்ற மாதிரி இந்த தவறு நாங்க பண்ண மாட்டோம் சார். பாருங்க, உங்களா கூட பேசிக்கினேன். என் பொண்ணு கல்யாணம் அது கொடுத்துங்க. சரிங்கண்ணா, உங்களா கூட பேசிக்கினே பத்திரிக்கை கொடுக்க மறந்துட்டேன். அவசியம் கண்டிப்பா நீங்க திருமணத்துக்கு, மகள் திருமணத்துக்கு வரணும். கண்டிப்பா வந்து வாழ்க்கணும். ஒரு ஏதோ ஒன்று சுட்டி காட்டிட்டேன். இல்லை சார், ஒரு விழிப்புணர்வு சொல்ற மாதிரி உங்களுக்கு சொல்ல திருப்தியோட கிளம்புறேன். நன்றி, வாழ்க்கை வளம். நன்றி சார்.